பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களில் கலவரம் ஏற்பட்டு 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் சிர்சாவில் உள்ள குற்றவாளி ராம் ரஹீம் சிங்கின் ஆசிரம தலைமையகத்திற்குள் ராணுவம் நுழைந்தது. இரு மாநிலங்களிலும் பல பகுதிகளில் 144 தடை உத்தரவு தொடரும் நிலையில் பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து ரோந்து சென்று வருகின்றனர். சிர்சாவில் உள்ள தேசிய சச்சா சௌதா அமைப்பினர் தலைமையகத்திலிருந்து ராம் ரஹீமின் ஆதரவாளர்கள் வெளியேற ராணுவம் அறிவுறுத்தியுள்ளது. ஏராளமான ராணுவ வீரர்கள் ஆசிரம தலைமையக வளாகத்திற்குள் நுழைந்தனர். இதனிடையே பஞ்ச்குலாவில் தவறாக 144 தடை உத்தரவு பிறப்பித்த உதவி காவல் ஆணையர் அசோக்குமார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். 4 பேருக்கு மேல் கூடுவதற்கு தடை விதிப்பதற்கு பதில் தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை எடுத்து வருவதற்கு மட்டுமே தடை விதித்து அவர் உத்தரவு பிறப்பித்ததாகவும், அதனால்தான் தீர்ப்பு வழங்கப்பட்ட நீதிமன்றத்தின் அருகே ஏராளமான ஆதரவாளர்கள் குவிந்ததாகவும் புகார் எழுந்துள்ளது. முன்னதாக கலவரம் தொடர்பாக விசாரித்த பஞ்சாப், ஹரியானா உயர்நீதிமன்றம் தேரே சச்சா சௌதா அமைப்பின் சொத்துக்களை முடக்குவதற்கு உத்தரவிட்டுள்ளது. நேற்று நிகழ்ந்த கலவரத்தில் சேதப்படுத்தப்பட்ட அரசு சொத்துக்களுக்கு ஈடாக நஷ்ட ஈடு வசூலிக்கவும் இன்று நடைபெறும் வழக்கு விசாரணையின் போது கலவரம் மற்றும் சேதம் தொடர்பான விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யவும் போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனிடையே குர்மித் ராம் ரஹீம் குற்றவாளி என தீர்ப்பளித்த சிபிஐ நீதிமன்ற நீதிபதி ஜெகதீப் சிங்குக்கு உரிய பாதுகாப்பு வழங்குவதற்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் கலவரம் காரணமாக ஹரியானா முதலமைச்சர் மனோகர் லால் கட்டாரியா மீது பாரதிய ஜனதா கட்சியின் மேலிட தலைவர்கள் அதிருப்தியில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. தேரே சச்சா சௌதா அமைப்பின் தலைவர் குர்மித் ராம் ரஹீம் சிங் தனது 2 பெண் சீடர்களை பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் அவர் குற்றவாளி என பஞ்சாப் பஞ்ச்குலா நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்தது. இதையடுத்து பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலங்களில் பயங்கர கலவரம் ஏற்பட்டது. பெட்ரோல் விற்பனை நிலையங்கள், ரயில் நிலையங்கள் தீயிட்டு கொளுத்தப்பட்டன. ஊடகங்களுக்கு சொந்தமான 2 வேன்கள் எரிக்கப்பட்டன. கலவரம் அதிகரித்ததை தொடர்ந்து நீதிமன்றத்திலிருந்து குர்மித் ராம் ரஹீம் சிங் ஹெலிகாப்டர் மூலம் ரோத்தாக் மாவட்டத்தில் உள்ள சுனாரியா சிறையில் உள்ள விருந்தினர் அறையில் தங்க வைக்கப்பட்டுள்ளார். தண்டனை விவரம் அளிக்கப்பட்ட பிறகே அவர் வேறு சிறைக்கு மாற்றப்படுவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன.